ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ரொம்ப நாளா ஒரு ஆசை மாமா. என்ன சார்? சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அதுதான் ஆசை. சென்னையில் இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு ஒன்று சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கியா? ஆ, நீ நினைக்கிற மாதிரிலாம் வாங்கிட முடியும் நினச்சிட்டியா? உன் வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருன்னு தெரியுமா? உனக்கு வீடு கிடைச்சா அந்த வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறதா? யாரெல்லாம் எப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? எவ்வளோ கஷ்டப்படுத்துற மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்கல்ல. இது ஏன் வீடு, எப்படி என்னால உரிமையா சொல்ல முடியும்? ஏய், யார் என்ன கேள்வி கேட்டா என்ன உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல எனக்கு. நீயும் சண்டையில வெளியே போன்னு சொல்லுவ. எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொன்னா, அம்மா இந்த மாதிரி சண்டையா இருக்குமா, நான் வீட்டுக்கு வரேம்மான்னு சொன்னா, ஏம்மா இங்க வர, அதுதாம்மா உன் வீடு அப்படின்றாங்க. அம்மா வீடும் என் வீடு கிடையாது, இதுவும் என் வீடு கிடையாது, அப்ப எனக்குன்னு ஒரு வீடு எதுதான் மாமா? அப்ப நான் சொந்தமா கட்டினா மட்டும் தானே யார் என்ன கேள்வி கேட்க முடியாது? நான் உரிமையா சொல்லுவேன், இது என் வீடு, என்னைய கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு என்னால உரிமையா சொல்ல முடியும்ல. சண்டையில் ஒரு சில வார்த்தை அப்படிதான் வர முடியும். அதெல்லாம் வச்சுட்டு பெருசா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னால முடிஞ்சது. ஒரு சின்ன வீடா இருந்தாலும் அது என் வீடுன்னு என்னால உரிமையா சொல்ல முடியும்ல. சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிற சென்னையில் இடம் வாங்கி வீடு கட்டணுன்றத, அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம். கட்டுறேன் மாமா, சொந்தமா வீடு கட்டுறோம்.